தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல், ஆதியாகமமின்றி சுவிசேஷம் இல்லை. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:22. இங்க உதாரணத்துக்காக ஒரு மனிதரை பத்தி கொடுத்திருக்காங்க. அவருடைய பெயர் கெம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அருங்காட்சியகத்துல நோவாவின் பேழைய வடிவமைத்து வைத்திருக்க ஒரு மனிதர். இது நடந்திருக்கிறது வெளிநாட்டுல. நோவாவுடைய பேழை எப்படி நோவா வடிவமைத்தாரோ அதே போல பேழையை அவரும் என்ன பண்ணியிருக்காரு, வடிவமைத்து தன்னோட அருங்காட்சியகத்துல காட்சி பொருளாக வைத்திருக்காரு. இப்போ அவர் இடத்துல ஒரு நேர்காணல் நடக்குது. நீங்க சிருஷ்டிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிச்சயமா நீங்க நோவாவோட பேழையை வடிவமைச்சு வச்சிருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சிருஷ்டிப்பை பத்தின ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவரு என்ன சொல்றாரு அதுக்கு பதில் பாத்தீங்கன்னா, தேவன் 6 நாட்கள்ல இந்த பூமியை சிருஷ்டித்தாரு. 7ஆம் நாள் ஒரு ஓய்வு நாள் தான். எனக்கு அது தெரியும், அது ஒரு ஓய்வு நாள். தேவன் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்திருக்காரு. இதுதான் எனக்கு ஆதியாகமத்துல சிருஷ்டிப்பை குறித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு நேர்காணல்ல இருந்தவங்க கேக்குறாங்க, அப்போ ஓய்வு நாளே அனுசரிக்கிறீங்களா? இல்ல, நான் ஓய்வு நாளே அனுசரிக்கல, ஆனா எனக்கு 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள்ன்றது தெரியும் அப்படின்ற பதில கொடுக்கிறாரு. ஆம், இன்னைக்குமே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள்னு தெரியும், ஆனா என்ன காரணமோ தெரியல, 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை அனுசரிக்கிறது இல்லை. நம்ம சுவிசேஷம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது, இந்த சிருஷ்டிப்பு இல்லாம நமக்கு சுவிசேஷம் இல்லை. நற்செய்தி என்னது? 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாள் தெரியாம இருக்கிறது தெரியாம இருக்கிறவங்க போய் சுவிசேஷம் நற்செய்திய மத்தவங்க யாருக்குமே சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிருஷ்டிப்பு மட்டும்தான். 6 நாள் 24 மணி நேரம் சிருஷ்டிப்பு இந்த உலகத்துக்கு நடந்திருக்கு. 6 நாட்கள் 24 மணி நேரமும் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்காரு. 7ஆம் நாள் ஆகிய ஓய்வு நாளை ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்தார். எல்லாருக்குமே இது தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு 6-24 மணி நேர நாட்களுக்காக நாம 7ஆம் நாள் 7வது நாளாக வரப்போகிற ஓய்வு நாளுக்காக காத்திருக்க வேண்டும். அதாவது 6 நாட்கள் இருக்கு, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். 6 நாளுமே நம்ம என்ன செய்யணும்னா 7ஆம் நாளாக வரப்போகிற ஓய்வு நாளுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு மாதிரி காண்பித்து போயிருக்காரு. அவர் சிருஷ்டித்து அந்த நாளை ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அதே போல நம்மளும் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். சரிங்களா? இது நம்ம கை கொண்டு தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கான மருத்துவ செய்தி, சுரைக்காய், பாட்டில் கார்டு, அதை பத்தி தான் சொல்ல போறேன். முதலாவது, காய்கறியிலே அதிகமான நீர் சத்து கொண்ட காய்கறி எதுன்னு பாத்தீங்கன்னா சுரைக்காய். அது இந்த வெயில் காலத்துல சாப்பிடுறது மிகவும் நல்லது. முதலாவது பாத்தீங்கன்னா அதுல இருக்க நீர் சத்து நம்ம உடம்புக்கு ஒரு குளிர்ச்சியை தரும். குளிர்ச்சி வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டைஜஷன் நமக்கு நல்லா இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வராது. 3வது பாத்தீங்கன்னா அது யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல எது இருந்தாலுமே, ஒருவேளை யூடிஐ ஆகியிருக்கலாம், இல்ல சூடுனால பிரச்சனை வந்திருக்கலாம், இது எல்லாமே மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா சுரைக்காய்க்கு இருக்கு. விசேஷமாய் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சுரைக்காய் தருவாங்க. எதுக்காகனா காலெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வீக்கமா இருக்கும், அது சாப்பிட்றதுனால நீரெல்லாம் நல்லா இறங்கிரும் அப்படின்றதுக்காக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த சுரைக்காய் தருவாங்க. இது போன்ற அநேக நன்மைகள் இருக்கு இந்த சுரைக்காயை உண்டு. தேவநாம மகிமைக்கென்று வாழ்வோம். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.